வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கல்யாண வீட்டில் ப்ரௌன்மணியை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. அப்போ விஜயா ரொம்பவே கத்துறாங்க, "ஏய் ரோகிணி, நீ யாருடி?" அப்படிங்கிறாங்க. "ஆண்டி இவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே பேச வேண்டாம்" அப்படிங்கிறாங்க. "என்ன ஆன்ட்டின்னு கூப்பிட உனக்கு உரிமையே இல்லை, நீ யாருன்னு சொல்லு" அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, "விஜயா, ரோகிணி சொல்கிறதான் சரி, இங்கே பேச வேண்டாம், எதுனாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம்" அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வேறு வழியே இல்லாமல் வீட்டுக்கு போகிறாங்க. "ஏய் ரோகிணி, நீ யாருடி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்தை, என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி காலில் விழுறாங்க. "நீ எதுக்கு என் காலில் விழுற? தேவையே இல்லை. டேய் மனோஜ், அவள் யார் என்ன வரன்னு கேளுடா" அப்படிங்கிறாங்க. "ரோகிணி, என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கேன்னு நினச்சேன். ஆனால் நான் இவ்வளவு ஏமாற்றுவேன், இவ்வளவு பொய் சொல்லுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸுக்கு மேலே சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அது எல்லாமே உன்னை பற்றிய பொய்யை மறைக்கிறதுக்கு தானா? நீ உண்மையாக என்ன விரும்பலையா?" அப்படி இப்படிங்கிறாங்க. "மனோஜ், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. நான் உங்களை அந்தளவுக்கு விரும்புகிறேன். நான் பொய் சொல்ல காரணமும் நீங்கள் தான்" அப்படிங்கும்போது விஜயா கேட்குறாங்க, "ஆமாம், யாரையோ எங்கேயோ உள்ள மனுஷனை உங்கள் மாமான்னு கூப்பிட்டு வர்றதுக்கு காரணம் மனோஜா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை ஆண்டி, மனோஜ் கூட வாழறது எனக்கு ரொம்பவே நல்லாவே பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இவ்வளோ பொய் சொன்னேன்" அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. "எப்பா, இது என்னப்பா புது ட்விஸ்ட்டாக இருக்குது" அப்படிங்கிறாங்க. "டேய் நீ கொஞ்சம் அமைதியாக இருடா" அப்படிங்கிறாங்க. "இல்லைப்பா, அந்த பாரதம்மா பொய் சொல்கிறதுக்கு மனோஜ் என்ன காரணம்னு எனக்கு தெரியல" அப்படிங்கும்போது மனோஜ் முத்தை வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்கள், நம்மளுக்குள்ள பிரச்சனையில் இவங்க எதுக்கு தலையிடுறாங்க? ஆண்டி, நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, "இது வரைக்கும் எனக்கு பிடிச்சமான மருமகன்னா அது ரோகிணி தான்னு சொல்லி அந்த பணக்கார பைத்தியம் சுருதிட்ட கூட சொல்லியிருக்கேன்" அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, "இப்படிலாம் பேசாத விஜயா, அது உன் மருமகன். அந்த சுருதிக்குள்ளே இருந்துச்சு, ரவி இருந்தாலும் நீ இப்படி பேச முடியுமா? அவங்க வெளியில் கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறதோ அப்படி பேசிகிட்டு இருக்கியா?" அப்படிங்கிறாங்க. "ஏங்க, இந்த ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன்னு இந்த வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஏன், இந்த பூக்காரியை நான் மருமகளாகவே ஏற்றுக்கிட்டது கிடையாது, அது அவளுக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ரோகிணி நான் கொண்டு வந்த பொண்ணுங்க. அவன் மேலே யாராவது குறை சொன்னால் ஃபஸ்ட்டு வலிக்கிறது எனக்கு தானுங்க" அப்படிங்கிறாங்க. "சரி, நீ கேளு, ஆனால் பேச வேண்டியது மட்டும் பேசு" அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா கேட்குறாங்க, "ரோகிணி, இது வரைக்கும் நாங்கள் கேட்டதுக்கு பதில் வரல, நீ யார்?" அப்படிங்கிறாங்க. "ஆண்டி, நான் சொன்னது எல்லாமே உண்மை தான்" அப்படிங்கும்போது முத்து ஒரு சேரை எடுத்து போட்டு உட்கார்றாரு. "பாரதம்மா, நீங்கள் சொல்லுதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு பொய்யை நான் வெட்ட வெளிச்சத்தை காட்டுறதுக்கு அது காட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. பாரதம்மா, நீங்கள் சொந்தமாக தான் பார்லர் வச்சுருக்கீங்களா?" அப்படிங்கும்போது ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. உடனே, "டேய், அதெல்லாம் சொந்தமாக தான்டா பார்லர் வச்சுருக்கான்" அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. "அது உனக்கு தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. "டேய், கடை திறப்பு விழாவுக்கு வீட்டிலேருந்து எல்லோரும் தான் போனோம், ஏன் நானும் தான் போனேன், அப்பாவும் தான் வந்தாங்க" அப்படிங்கிறாங்க. "ரைட்டு, ரொம்ப சூப்பர் தான். அதுக்கப்புறம் கடை அவங்ககிட்டே இருக்கான்னு அவங்ககிட்டே கேளு" அப்படிங்கும்போது ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. "ரோகிணி, அவன் என்ன புதுசாக ஒன்று சொல்கிறான்" அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன மீண்டும் மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க. "எதுக்கு?" அப்படிங்கிறாங்க. "அந்த பார்லரை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி விற்றுட்டேன்" அப்படிங்கும்போது முத்து மறுபடியும் சிரிக்கிறார். "நீ ஏன்டா சிரிக்கிற?" அப்படிங்கிறாங்க. "தலைவரே, 1 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. மேடம், அதுலேயும் போய் தான் சொல்லுவீங்களா? பார்லருமா, இதுலையாவது உண்மையை சொன்னானே" அப்படிங்கும்போது விஜயா, "நீ யாரை கேட்டு பார்லர் விற்ற? நீ எதுக்கு விற்ற? அந்த விற்ற காசை என்ன செஞ்ச?" அப்படி இப்படிங்கும்போது ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியலை. ஏன்னா வீட்டு பத்திரத்தை மீட்கிறதுக்கு எங்கள் அப்பாட்டிருந்து தான் பணம் வாங்கினேன் வச்சோம்னு சொல்லி இந்த வீட்டில் சீன் போட்டிருக்காங்க. அப்போ அதை சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது, "ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, இல்லை அவ்வளோதான்" அப்படிங்கிறாங்க. பார்வதி கேட்குறாங்க, "ஏம்மா ரோகிணி, நீ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைன்னு நான் தான் இந்த விஜயாட்ட சொன்னேன். நான் சொல்லுறதை நம்பி தான் உன்னை கல்யாணம் முடிச்சிருக்கா. உண்மையிலே நீ யார் தாம்மா?" அப்படிங்கும்போது, "ஏ பார்வதி, உனக்கு கூட இவ யார் என்ன வரணும்னு தெரியாதா?" அப்படிங்கிறாங்க. "ஏ விஜயா, உனக்கு எப்படி இந்த ரோகிணி பணக்காரின்னு தெரியுமோ அதே மாதிரி எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட சொன்னேன், என்கிட்ட இன்னொரு ஆள் சொல்லிச்சு, இவ்வளவுதான். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. இந்த பிள்ளை மலேசியாவிலேருந்து வந்திருக்கு போயிருக்குன்னு தெரியும், மற்றபடி ஒன்றும் எனக்கு தெரியலை" அப்படிங்கிறாங்க. உடனே, "ரோகிணி, நீ யார், அதை சொல்லு" அப்படிங்கிறாங்க. "ஆண்டி, நான் பார்லர் விற்றது என்னமோ உண்மைதான்" அப்படிங்கிறாங்க. "சரி, அந்த காசை என்ன பண்ண, அதை சொல்லு" அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாங்க, "வேற எங்கம்மா, அந்த வித்தியாட்ட தான் ஒன்று கொடுத்துருப்பா. வித்தியா தான் இவளை ஏமாற்றி ஏமாற்றி வாங்கிட்டு இருக்கா. அது ரோகிணிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
அது மட்டும் இல்லைம்மா, ஏற்கனவே பேங்க்கில் ஒரு 4,00,000 போட்டு அந்த வித்யாவுக்கு கொடுத்துருக்கா. அந்த பணத்தையும் அவன் ஏமாத்துறா. அதுவும் போதாதுன்னு என்கிட்டயும் ஒரு 80,000 வாங்கி கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ என்ன நினச்சிட்ருக்க? உன் புருஷனுக்கு நீ எதுவுமே பண்ண மாட்ட. உன் ஃப்ரெண்டுக்காக நீ இவ்வளோ பண்ணிகிட்ருப்பியா? நீ ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை இப்படி பண்ணலாமா வைக்கலாமாங்கும்போது, ஆஹா ஆண்டி, அப்போ நம்ம பணக்காரின்னு தான் நம்புகிறாங்க. இதே மாதிரி சீனை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி, ஆண்டி தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் அப்பாட்ட நான் கோவத்தில் தான் வந்தேன். எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பிச்சைக்கார குடும்பத்தில் நீ கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு சொன்னாலும் சொல்லிவிடுவார். அதனால தான் நான் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து நான் சொல்லாமையே இருந்துட்டேன். எங்கள் அப்பா மேலேயும் நான் கோவமாகவும் இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா இருக்கார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, இருக்க தான் செய்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஓ, ஆனால் இருக்க வரை நீ போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி, என்னை மன்னிக்கணும். எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன ஆண்டி செய்ய முடியும் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயாக்கிட்ட, விஜயா, அந்த புள்ள இப்படி சொல்ல காரணம் இப்போ நீனா தான் இருந்திருக்க. சரி, ஏதோ நடந்துருச்சு, இன்னும் வந்து போய் சொல்லாமல் வைக்காமல் இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. முத்து, வேலையை பாருங்கடா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா அதில் களைஞ்சி போன மாதிரி களைஞ்சி போயிடுறாங்க. ஏன்னு கேட்டால், இந்த மீனா முன்னாடி நம்ம வந்து ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப கூப்பிடுதாங்க. ரோகிணி போகிறாங்க. ரோகிணியை பலாருன்னு வாங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க? யாரை கேட்டு பார்லர் வைக்க? யாரை கேட்டு அவரால் நடிக்க கூப்பிட்டு வர? இப்போ அவர் உனக்கு தாய் மாமா, அந்த பரசுக்கு பொண்ணுக்கும் தாய் மாமான்னு இது என்ன கதை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஆண்டி, நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இதே வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்காத மனோஜ், இவ சொல்கிறதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு சொல்லி இன்னும் நீ வந்து யோசனை பண்ணி இது பண்ணுடா. இந்த வீட்டிலே அதிகமாக நீ படிச்சிருக்க, அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணிக்க. இந்த முத்து மீனா முன்னாடிலாம் நீ தலைக்க வந்த மாதிரி நிற்கக்கூடாது. பாரு, இந்த ரோகிணியால் நீ தலைக்க வந்து நின்றுருக்க அப்படிங்கும்போது ரோகிணி மனசுக்கு நினைக்காங்க, மனோஜ் எவ்வளோ தப்புலாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டிக்கு நான் பண்ண தப்பு தான் பெருசாக தெரியுது. நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்? சின்னதாக ஒரு தப்பு செஞ்சேன் மனோஜுக்காக. நான் அந்த ஆண்டி இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க விஜயா, இதை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்க ரோகிணி. நீ வந்து புள்ள விஷயத்தில் என்கிட்ட ஒரு பொய் சொன்னேன், இப்போ அடுத்த விஷயத்தில் எனக்கு பொய் சொல்லுத. இப்படி ஒன்று ஒன்றா நீ பொய் சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னா நல்லவே இருக்காது, பார்த்துக்கோ. என் கோபத்துக்கும் ஒரு அளவு உண்டு. ஒழுங்கு மரியாதையாக உங்கள் அப்பாட்ட பேசு. உங்கள் அப்பாட்ட பேசி பணத்தை தர சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ வந்து பேசி ஒழுங்கு பண்ணால் மட்டும்தான் மனோஜ் இது பண்ண முடியும், பெரிய ஆளாக வர முடியும் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, எப்படியாவது எங்கள் அப்பாட்ட பேசி நான் பணத்தை ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு ஒரு வகையில் சந்தோஷம். எங்கள் மாமா இல்லை வைக்கலைன்னு சொல்லி ரோகிணி சொன்னால், இப்போ இருக்கார், அவர் பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. கண்டிப்பாக வந்து அவர் மூலமாக பணம் வந்துச்சுன்னா அந்த கடன்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. அவருக்கெல்லாம் வந்து ஒரு செக்கிலே இது எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவார் அப்படி இப்படின்னு நினைக்காங்க. இங்கே ரோகிணிகிட்ட வந்து, ரோகிணி விடு, இனிமேல் என்கிட்ட போய் சொல்லாத அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா அவங்க ரூம் போயிடுறாங்க. மனோஜ், நான் உங்களுக்காக தான் சொன்னேன். எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வர்றோன்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க? அந்த மணியையும் நான் அடிக்கடி இங்கே கூப்பிட முடியாது, அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அது சம்மந்தமாக வந்து கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் மாமான்னு ஒரு ஆளை வர சொல்லி அங்கே வரக்கூடாது வைக்கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு? உங்கள் அப்பா பற்றி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் உங்கள் அப்பா பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டேன். நம்ம தான் மலேசியா போகலாமே, அங்கே போனால் தான் நம்மளுக்கு மாமா என்னென்னு பண்ணுவாங்களே அப்படிங்கிறாங்க. ஆகா, அதை யோசிக்க நினச்சவன் இதை யோசிக்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மனோஜ், எங்கள் அப்பாட்ட நான் முதல்ல பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் அங்கே போவோம் அப்படிங்கிறாங்க. சரி சீக்கிரம் பேசுகிறோம், நீ சீக்கிரம் பேசிட்டேன்னா நம்ம கடன்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, நாளைக்கு நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு போகணும், இன்னும் வந்துரு. சரி, இன்றைக்கி வீட்டில் நடந்ததெல்லாம் விட்டுரு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு, இப்போதைக்கு சமாளிச்சாச்சு அப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது முத்து வந்து அண்ணாமட்ட சொல்கிறாங்கப்பா, எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்குது, நைட்டு யாரும் வீட்டில் சாப்பிட வேண்டாம்ப்பா, எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து வேண்டாம்டா, காலையில் போகணும், வரதுக்கெல்லாம் நேரம் ஆயிடுச்சு, வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம், நீ மாவு போயிட்டு மட்டும் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி மாவு போயிட்டு வாங்கிட்டு கொடுக்குறாங்க. இங்கே மீனா வந்து தோசை விட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு மூச்சு விடாமல் போய் படுத்துக்கிறாங்க. இப்படியா இருக்குது. காலையில் விடிஞ்சோன்னா மனோஜ் ரோகிணியும் வழக்கம் போல் அவங்க ஃபர்னிச்சர் கடைக்கு போயிடுறாங்க. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சப் டீலர் எல்லாமே வந்து பொருட்கள் எடுக்கிறதுக்கு பணத்தை எல்லாமே கொண்டு கம்பெனி கொடுக்க வேண்டிய பணத்தை டீலருங்கிற முறையில் மனோஜ் கொண்டு கொடுக்குறாங்க. சார், இது ஒரு 25 லட்ச ரூபா இருக்குது சார், நாங்கள் 4 பேர் உள்ளே போனோம் அப்படிங்கிறாங்க. கம்பெனி கொடுத்துருங்க சார், கம்பெனி நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னாக்கா
எங்களுக்கு பொருள் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. சார் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் புதுசாக சப் டீலர் சேர்க்கேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கீங்க. அது கம்பெனி கொடுக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் தேடி வந்து சொன்னாங்க. நீங்கள்லாம் பணம் கொடுத்து டீலர் சப் டீலர் ஆகிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கரெக்டாக பொருள் தந்துட்டுருக்காரு இந்த மனோஜ். இப்போ என்னன்னாக்கா எனக்கு எதுவுமே வரல, அவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது சார். பொருள் வந்து எங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் கரெக்டாக வந்துடும் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. இங்கே 25 லட்ச ரூபா இருக்கிறத பார்த்துட்டு மனோஜ் சிரிக்கிறாரு. மனோஜ் பார்த்தீங்களா, இன்றைக்கி காலையிலே நல்ல நேரம் வந்திருக்கு அப்படி இப்படிங்கும்போது, ஆமாம் இதை வந்து பத்திரமா அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுடணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி போட்டுடலாம். நம்மளும் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு மாற்றி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது லோனுக்கு அதுக்கு மூவ் பண்ணும்போது வசதியாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் முதல்ல கம்பெனி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி ஒரு நாள் 2 நாள் ஒன்று பண்ணால் நம்ம அக்கௌண்ட்டில் வச்சு அதுக்கப்புறம் மாற்றி விடுவோம், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது ஒரு ஆள் வராது. வந்தோடனே சார் இவர் வந்து பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தாங்க அப்படிங்கிறாங்க அசோக்கு. அப்படியா அப்படிங்கிறாங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, லோன் எதுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து அதில் 4 மடங்காக வந்து என்ன செய்வேன், உங்களுக்கு நான் பணம் தருவேன் ஒரே மாதத்தில். ஒரே மாதத்தில் 4 மடங்காக தருவீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கும்போது ரோகிணி கேட்குறாங்க, அதே எப்படி நீங்கள் தருவீங்க அப்படிங்கும்போது, இல்லை மேடம் எங்களுக்கு வந்து வெளியில் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சீனாக போடுறாங்க. ஏற்கனவே மனோஜ் எதை பற்றியும் சிந்திக்க மாட்டார். ரோகிணியும் பணாசை பிடிச்சவங்க தான், மனோஜும் பணாசை பிடிச்சவங்க தான். 2 பேரும் வாயை பிளந்துட்டு அவங்க சொல்கிறத கேட்குறாங்க. அசோக் தான் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறாரு, இவங்க பணத்தை ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு. அது தெரியாத இவங்க வந்து பயங்கரமாக ஆசை இது பண்ணுறாங்க. சரி ரைட்டு, உங்கள் பேங்கில் போட்டாக்கா நீங்கள் எவ்வளோ தருவீங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் என்கிட்ட தரீங்க, நான் வந்து அதுக்கு உங்களுக்கு 4 மடங்கு தரேன். ஏன்னா இங்கேயே கொண்டு கொடுத்துட்றோம். வெளியில் உங்களுக்கு நான் தருது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு நிறைய சர்க்காருக்கு கட்ட வேண்டியிருக்கும், நான் வெளியே தெரியாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் ரோகிணி, நம்ம 25 ரூபா கொடுத்தோம்னா 1 ரூபா ஆயிரும், நம்மளுக்கு கிடச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் இது வந்து கம்பெனி படம்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி நம்ம நாளைக்கு எடுத்து கொண்டு கொடுப்போம், நாளைக்கு எவ்வளோ நேரத்துக்கு வாங்க சார், நான் எடுத்து தந்துடுறேன். நீங்கள் வாங்கிட்டேங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் தருவீங்களா அப்படிங்கிறாங்களா. அழகாக தந்துடுறேன், எங்கே நாங்கள் வாங்கிக்கிட்டோன்னு வாங்கி தந்துடுறோம், பில்லோடய வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி பில்லு வந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. வீட்டில் போய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. டேய் மனோஜ் என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து இந்த உண்மை விஷயத்தை சொல்ல முடியாததுனால எங்கள் மாமனார்கிட்ட பேசினம்மா, அவர் ரொம்பவே சந்தோஷம் என்கிட்ட பேசினார் வச்சாருன்னு சொல்லி அவராக 2 பொய்யை சொல்கிறாரு. ரோகிணி முழிக்கிறாங்க. ரோகிணி கொடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார்கிட்ட பேசினேன், அவர் உங்களுக்கு என்னென்னாலும் பண்ணுறேன்ட்டாரு, கடன்லாம் அது கொஞ்சம் காலம் தான் மனோஜ், அதுக்கு மேலே நான் உங்களை பெரிய ஆளாக்கி விட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு பேசினாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறேன், இந்த வீட்டில் எல்லோரும் கேட்குது மாதிரி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எல்லோரும் கேட்குது, நல்லா இருந்தால் சரி தான், நாங்கள்லாம் ரவி நாங்கள்லாம் வந்து உழைச்சி நாங்களாக முன்னேறணும்னு நினைப்போம், நீ அடுத்தவங்க காசில் முன்னேறணும்னு நினைப்பேன், அதனால் உனக்கு அது பெருசாக தெரியுது அப்படிங்கிறே. சும்மா இருறான், இந்த பேச்செலாம் நீ கொஞ்ச நாள் தான் பேசிகிட்டு இருப்பேன், நான் பீச் ஹவுஸ் வாங்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், வேணாலும் பாரு ஒரே ரெடி கேஷ் கொடுத்து நான் வாங்குறேன்னா வாங்கலான்னு பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ்கிட்ட டேய் கண்ணா வாங்கிடலாமாடா அப்படிங்கிறாங்க. நகை வாங்கிடலாமா, எங்கள் மாமனாரே என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டு சாப்பிட்டு நேராக ரூம் பார்த்து போயிடுறாங்க. என்ன மனோஜ் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, திடீர்னு எங்கள் அப்பா எப்போ பேசுகிறாங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்களா. அதான் சொல்லியாச்சே, நம்மளுக்கு அவன் 25% 100 தரான்ட்டான், நாளைக்கு பணத்தை கொடுக்க போகிறோம், அப்புறம் வந்துட்டு ஒரு மாதத்தில் நம்மளுக்கு வந்து 1 கோடி ரூபா தர போகிறான். இந்த ஒரு மாதம் மட்டும் எப்படியாவது அந்த கம்பெனிக்காரங்களையும் இந்த சப் டீலரையும் நம்ம வந்து பொருள் இப்போ வருது அப்போ வருதுன்னு சொல்லி இவங்கள ஏமாற்றிட்டு பணம் இப்போ போடுது அப்போ போடுதுன்னு கம்பெனிலையும் ஏமாற்றினீங்க, பிரச்சனையே கிடையாது, நம்மளுக்கு வந்து ஒன்று வந்துடும், 1 கோடி ரூபா வந்துடும். 1 கோடி ரூபா வந்தால் 25 ரூபா கம்பெனி கொடுக்க வேண்டியது கொடுத்துடலாம், நம்மளுக்கு கடன் கொஞ்சம் இருக்குது அதையும் கொடுத்துடலாம், டவார்னு ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு அட்வான்ஸை போட்டு ஒரு வீட்டுக்கு பீச் ஹவுஸ் ஒன்று வாங்கிடலாம். நம்ம அடுத்தாப்புல இந்த 50 லட்சத்தை கொடுப்போம், கொடுத்தோன்னா அதில் 4 மடங்குன்னா என்னாச்சு, நம்ம எங்கேயோ போயிடலாம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் பயங்கரமான ஆள் அப்படிங்கிறாங்க. பிறகு இவ்வளோ படிச்சிருக்கேன்னா அறிவு பயன்படுத்த மாட்டேனா அப்படி இப்படிங்கிறாங்க. காலையில் விடியுது, விடிஞ்சு விடியாமல் ரோகிணி மனோஜும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்னடா மனோஜ் சாப்பிடாம போகிற அப்படிங்கிறாங்க. ஏமா முக்கியமான அவ்வளோமா பிஸ்னஸ் விஷயமாக போகிறேன், அதனால் சாப்பிட்டுட்டு சரியாக வராது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, என்ன பிஸ்னஸ் போனாலும் சாப்பிட்டு தானே போவேன், எப்பயும் அவசரமாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுண்டா, வீட்டில் சாப்பிட்டு எனக்கு என்ன அவசியம் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக பேங்க்கு போகிறாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை 25 லட்ச ரூபா தான் மொத்தத்துலேயே கிடக்கு, அதை அப்படியே எடுத்துடுறாங்க.
எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி அசோக் வந்து அந்த ஏமாற்ற சொல்லுற ஆளை வந்து வர சொல்லியிருந்தாரு. அவர் வந்துடுறாரு. கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் பணம் வாங்கினாலும் சரி தான் கொடுத்தாலும் சரி தான், ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. 25,00,000 கையில் வாங்குறாங்க. இங்கே மனோஜ் கடையில் கேமராவோ ஏதோ கிடையாது. என்ன அப்போ வாங்கினதுக்கு ஒரு பேப்பரில் நான் பிரித்து கொண்டேன்னு கையெழுத்துலாம் போடுவார். போட்டு கொடுத்தோன்னே வாங்கினது அதான் தரையில ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் எங்கே இருக்குது, எப்போ அந்த 1 மாதம் தரேன்னு இருக்கல, நாங்கள் வந்து வாங்கணுமா இன்னும் எதுவுமே கேட்கல. இவருக்கு வந்து 4 மடங்கு பெருகுமோன்னே ரசீது வாங்கி வச்சுக்கிறாங்க. ரோகிணி இனிமேல் நம்ம பெரிய ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர கற்பனை ஓட்ட தான் பண்ணுதாங்க 2 பேருமே. ரோகிணி அவங்க பார்லர் வேலைக்கு போயிருந்தாங்க. ரோகிணி பயங்கர சந்தோஷத்தில் இருக்கும்போது கஸ்டமருக்கு ரொம்பவே நல்லா அருமையாக வேலை செய்தாங்க. அப்போ ஓனர் வராங்க. ரோகிணி இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் உன் முகம் இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வீட்டில் எதுவும் விசேஷமா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே இப்படியே நிறைய நாள் நான் பார்க்கும்போது ஏதோ மன அழுத்தத்தோடு இருப்பேன். இந்த பிள்ளை நம்மகிட்ட பார்லர் விற்றுச்சு, சரி வேலை எங்கேயோ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம். கொடுத்த பிறகு நம்மகிட்ட வேலை பார்க்க நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் நான் நினச்சி நான் கடந்து போவேன். ஆனால் இப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கஸ்டமரும் நல்லா சந்தோஷமாக போவாங்க. சரியா அந்த மாதிரி சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தேங்க்ஸ் மேடம் அப்படிங்கிறாங்க. மேடம் உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லி ரோகிணியை பார்த்து கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட கேட்குறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை சொந்தமாக பார்லர் வச்சுருந்தீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட வேலை பார்த்தோம், இப்போ எங்கள் கூடயே வேலை பார்க்குறது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி நான் 4-5 பார்லர் கொஞ்ச நாளில் வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா மேடம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் ஹஸ்பண்ட் வந்து பெரிய ஆளாகிட்டு இருக்காரு, பணம்லாம் இப்போ எனக்கு ஒரு மேட்டர் இல்லை, இப்போ டைம் பாஸுக்கு வேலைக்கு வந்த மாதிரி தான் வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஓனர்கிட்ட நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் மேடம், அப்படி நீங்கள் புதுசாக பார்லர் ஆரம்பிச்சிங்கன்னா என்ன சேர்த்துக்கோங்க மேடம், இதோட கொஞ்சம் சம்பளம் கூட கொடுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் சம்பளம் கூட தான் கொடுப்பேன். இந்த பார்லர் அவங்க வேறு வச்சு நடத்துகிறாங்க, இல்லை நம்மகிட்டே தந்தாலும் சரி தான், உங்களுக்கு நான் ஓனர் ஆகும்போது உங்களுக்கு நான் அமௌண்ட்டு கூட தருவேன் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அசோக்கும் அந்த பணத்தை ஏமாற்றுனவரும் சேர்ந்து ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி சப்டீலர் கொஞ்சம் பணம் தர கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க சார், அனுப்பிடுறேன் வைக்கிறேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே சப்டீலருக்கு ஃபோன் பண்ணி பொருட்கள் கொஞ்சம் உற்பத்தி பண்ண கொஞ்சம் நாளாகுமா, தந்துடுறோம் வந்துடும் போயிடும்னு சொல்லி இங்கேயும் பதில் சொல்லுதாங்க. சரி 2 பக்கமும் சமாளித்தாச்சு, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இங்கே மனோஜ் மேலே ரொம்பவே கடுப்பான அந்த யார் ஜீவா வந்து சந்தோஷ் சாரை பார்க்க போகிறாங்க. மனோஜுக்கு நீங்கள் எப்படி டீலர்ஷிப் கொடுத்தீங்க அப்படிங்கும்போது, மனோஜுக்காக நான் கொடுக்கவே இல்லை, அவரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அவர் தம்பி முத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் நல்ல குணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவருக்காக தான் அவருடைய அண்ணனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சந்தோஷ் சாருக்கு ஒரு ஃபோன் வருது. சார் எங்களை வந்து ஏமாற்றிட்டார் சார் அந்த மனோஜ் சார், ஏற்கனவே வந்து புதுசாக சப்டீலர் கேட்கேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டையும் பணத்தை வாங்கிட்டு சப்டீலரை ஆக்கலை, அது போக நாங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்டீலர்கள்ட்ட பணம் வாங்கி கம்பெனிகிட்ட கட்டிடுவோன்னு சொல்லிட்டு கட்டலை, உங்கள் மேனேஜர்கிட்ட கேட்டாக்க பணம் வந்து சேர்ந்தால் தான் நாங்கள் பொருள் அனுப்பியிருப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து அந்த டீலரை மாற்றுங்க சார், எங்கள்கிட்ட வந்து ஏமாத்தின பணத்தையும் வாங்கிட்டாங்க சார், நீங்கள் டீலராக சொல்கிற அந்த மனோஜ்கிட்ட அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்பவே கடுப்பாகுது. கடுப்பானவொடனே ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஜீவா டீலர்ஷிப் எடுத்து ஆள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப சூப்பர் சார், அந்த மனோஜை நான் ஏதோ ஒரு வகையில் பண்ணணும்னு நினச்சேன், மனோஜுக்கு எனக்கு ஆகாது, அந்த மனோஜெலாம் பிஸ்னஸ் பண்ணுறானுங்கிற கடுப்பில் தான் உங்கள்கிட்ட பேச வந்தேன், அந்த சப்டீலர் நான் அந்த டீலரே நான் எடுத்து செய்கிறேன், எவ்வளோ டெபாசிட் அமௌண்ட் கட்டணுமோ நான் கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு டெபாசிட் அமௌண்ட் மேட்ரு கிடையாது, ஒரு பெரிய குடோன் மட்டும் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மேடம் நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மேனேஜர்கிட்ட பேசி அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிடுறாங்க. மறுபடி அறிவிச்சிடுறாங்க. மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் நீங்கள் வந்து சப்டீலர்கிட்ட வாங்கின பணத்தை 24 ஹவர்ஸில் அவங்ககிட்ட கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் உள்ளே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு என்ன செய்யணும்னு தெரில. ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி இந்த மாதிரி சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணார், நம்ம வந்து சப்டீலர்கிட்ட பணம் வாங்கினது தெரிஞ்சு போச்சு, எப்படியாவது அந்த மேனேஜர்கிட்ட பேசி எப்படியாவது பணம் வாங்கணும், அந்த பில்லில் ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோனே போகலை. ரோகிணி நம்மகிட்ட பணம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொன்னார்ல, அவங்களுக்கு 4 மடங்காக தரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ் அந்த அட்ரஸ் என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த அட்ரஸில் போய் பார்க்குறாங்க. அப்படி ஒரு பேங்கே இல்லை, அப்படி ஒரு இடமே இல்லை. இதை கேட்டு அசோக்கிட்ட சொல்கிறாங்க. அசோக் அந்த இடத்துல அப்படி ஒரு பேங்கே இல்லையா அப்படிங்கிறாங்க. சார் அவர் வந்தார், உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினேன், எனக்கு அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அசோக் கையை பிரிக்காரு. இனி என்ன நடக்கும் மனோஜ் ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சப்டீலர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.